இணைந்திருக்கும் ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை சொல்லிக்கிறேன். பிரபஞ்சத்திற்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாம். நம்மளுடைய குரு பிதாமக பிரம்ம ரிஷி பத்ரிஜி அவர்களுக்கு நம் அனைவருடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கலாம். இந்த குளோபல் புத்தாஸ் தியான பாடசாலை குழுவினருக்கு மிகப்பெரிய நன்றி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கே தோணுச்சு, இது மார்கழி இல்லையா? மார்கழியின் சிறப்பு. நம்ம ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும். ஒவ்வொரு விஷயங்கள் அந்த மாசத்துல என்ன பண்றோம் அப்படின்போது எல்லாத்துக்குமே ஒரு புரிதலோட நம்ம செய்யும்பொழுது இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருக்கும். நம்ம பொதுவா என்ன பண்ணுவோம்? மார்கழி மாசம் அப்படின்னு சொன்னா காத்தால எழுந்து கோலம் போடணும்போம், காத்தால எழுந்து பஜனை பண்ணணும்போம், கோவில்களுக்கு போகணும்போம், பொங்கல் பண்ணி பிரசாதம் வைக்கணும் அப்படிம்போம். இதையெல்லாம் கடந்து நம்மளுக்கு அறிவியல் பூர்வமாகவும் தெரிஞ்சுக்கணும், தியான பூர்வமாகவும். ஏன்னா அதற்கும் மேல நமக்கு தியானம் மட்டும் தான் நமக்கு நம்மளுடைய எல்லா புரிதலுக்கும் அந்த தியானம் அவசியம் அப்படின்றது நம்ம தியானம் செய்யும்பொழுது தான் புரியும். நம்ம இந்த மார்கழி மாசத்தோட சிறப்பு என்ன அப்படின் போது எல்லாரும் என்ன சொல்லுவாங்களா, கடவுளை வழிபடும் மாதம் அப்படிம்பாங்க. காத்தால எழுந்து சீக்கிரம் கோவிலுக்கு போகணும் அப்படிம்பாங்க. திருப்பாவை பாடணும் அப்படிம்பாங்க. ஆனா திருப்பாவையில இருக்க அர்த்தங்கள் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோமா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும் நம்ப. இன்னொன்னு என்னன்னு கேட்டா, இந்த மார்கழி மாசத்துல நம் உடலுக்கு தேவையான ஆக்ஸிஜன் நெறைய கிடைக்கும். இது எல்லாரும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆக்ஸிஜன் நமக்கு உடலுக்கு நம்ம உடல்ல பொதுவாக 80% ஆக்ஸிஜனும், 20% கார்பன் டை ஆக்சைடும் நம்ம இருக்கணும். ஆனா இப்ப இருக்கிற மாசுபட்ட உலகுல பொல்யூஷன் நெறைய அந்த இயற்கை காற்றே இல்லாத போச்சு. இதனால என்ன ஆகுதுன்னா, குறைய ஆரம்பிக்குது நமக்கு. அப்ப இந்த மாசுபட்ட சூழ்நிலையில என்ன ஆகுதுன்னா, ரத்தத்துல இருக்கிற அந்த ஒயிட் பிளட் செல்ஸ் வெள்ளை அணுக்கள் அப்படின்றது அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது குறைய ஆரம்பிக்குது. இதெல்லாம் குறைஞ்சும் பொழுது என்ன ஆகுதுன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு இல்லாத போகுது. அந்த நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதனால இன்னொன்னு நம்மளுடைய தவறான உணவு பழக்கங்கள், அதிகமாக அசைவம் சாப்பிடுறது, ஜங்க் ஃபுட் சாப்பிடுறது, இந்த மாரி விஷயங்களாலயும் என்ன ஆகுதுன்னா, அந்த ஒயிட் பிளட் செல்ஸ் கம்மியாகுது. அப்ப இந்த மார்கழி மாசத்துல அந்த காத்தால ஓசோன் படலம், அந்த ஓசோன் படலம்ன்றது நமக்கு எல்லாருக்கும் நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்திய நமக்கு குடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கு. அதனால தான் நம்ம காத்தால சீக்கிரம் எழுந்துக்கணும் அப்படின்னு சொல்றது. இன்னொன்னு என்னன்னு கேட்டா, நம்ம சீக்கிரம் எழுந்து உட்கார்ந்து ஒரு தியானம்ன்றது பண்ணும்பொழுது, அந்த ஓசோன் படலம் உடலுக்கு தேவை. இந்த தியான சக்தியும் சேரும் பொழுது, நமக்கு இன்னும் எவ்வளவு எனர்ஜியா இருப்போம் இல்லையா? இது இன்னொன்னு இந்த மார்கழி அப்படின்ற பேரு என்ன இதுன்னு சொல்லும்பொழுது, மார்கஸ்ரீஷம் அப்படின்றது சமஸ்கிருத பெயர். அதுதான் காலகட்டத்துல மருவி மருவி மார்கழி அப்படின்னாச்சு. மார்க்கம் அப்படின்னா என்னன்னு கேட்டா வழி, பாதை அப்படின்னு. ஸ்ரீஷம் என்றால் மேலான பொருள். இந்த மேலான ஒரு பாதை, மேலான அப்படின்னு அர்த்தம். அப்ப மேலான பாதை எது? முக்திக்கு உண்டான பாதை எது? இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அப்ப நம்ம காத்தால எழுந்து நம்ம உட்கார்ந்து நிறைய நேரம் நம்ம தியானம் அப்படின்னு சொல்லி பண்ணும்பொழுது, அந்த முக்திக்கான பாதை அப்படின்பது நமக்கு அறிவியல் பூர்வமாகவும் சரி, நம்முடைய ஆன்மீக பூர்வமாகவும் நமக்கு ஆற்றல் நிறைய வரும் அப்படின்னு. அதாவது என்னன்னு கேட்டா, பக்தியோட படிக்கட்டுல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த பக்தியுடன் சேர்ந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம வரணும். அப்போ நான் யார் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு புரிதல் வரணும் அப்படின்னு சொன்னா, அந்த விடிய காத்தால எழுந்து இந்த தியானத்த நம்ம நல்ல ஒரு ஓப்பன் ஏர்ல நம்ம உட்கார்ந்து நிறைய நமக்கு அந்த இயற்கை ஒரு எல்லாரும் ஆகாயமே பார்த்திருக்கோமான்னு தெரியாது சம்டைம்ஸ். அந்த மாரி ஏன்னா வீட்டுக்குள்ள ஏசி இந்த மாரி விஷயங்கள்லயே இருக்கும் பொழுது, நல்லா அந்த வெளிக்காத்து நமக்கு படுறாப்புல தான் நம்ம என்ன சொல்லுவோம், நேச்சர் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாரி வரும்பொழுது, இன்னும் கொஞ்சம் நம்ம எனர்ஜெட்டிக்கா நம்ப அப்பல்லாம் என்ன பண்ணுவோம்னா, நெட்டு என்ன பண்ணுவோம்னா, காத்தால பண்ணோம்னா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்னு என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, காத்தால சீக்கிரம் கிளம்பிடலாம். டிராஃபிக் ஜாம் இல்லாம நம்ம சீக்கிரம் போயிரலாம் அப்படிம்போம். அப்போ இதே மாரி தான். நம்ம அந்த காத்தால நம்ம தியானம் பண்ணும்பொழுது, இன்னும் கொஞ்சம் பிரபஞ்ச சக்தி, இந்த விடியற்காலை தியானம் அப்படின் பொழுது, இந்த பிரபஞ்ச சக்தி ரொம்ப அதிகமா நமக்கு ஏத்துக்க முடியும். இதை தேவர்களுடைய மாதம் அப்படின்னும் சொல்றாங்க. சூரிய பகவான் தனுர் ராசியில சஞ்சரிப்பதால் இது தனுர் மாசம் அப்படின்னும் நமக்கு வந்தாங்க. இந்த ஓசோன் படலம் உடலுக்கு கண்டிப்பாக தேவை அப்படின்றாங்க. அந்த 4லேருந்து 6 அந்த ஓசோன் அதனாலதான் விடியற் காலையில எழுந்து கோலம் போடு அப்படிம்பாங்க. விடியற் காலையில ஏன் கோலம் போடு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அதுவுமே இந்த விரல்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பயிற்சி. இன்னொன்னு பச்சரிசி மாவுல தான் போடணும் அப்படி. ஏன்னா எறும்புகளுக்கு உணவு அப்படின்னா, இப்ப இருக்கிற காலகட்டம் கலர் மாவு அது நம்ம அழகுக்காக பண்றோம். ஆனாலும் அந்த பச்சரிசியில போடும்போது அந்த எறும்புகளுக்கு உணவாகிறது. அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா, நம்ம போறோம். கோவில்களுக்கு நடந்து போம்பொழுது, எல்லாரும் சேருதல், எல்லாரும் சேர்ந்து போவோம். சேர்ந்து போம்போது ஒரு நட்புணர்வு அப்படின்றது. ஏன்னா, அந்த நட்புன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
பத்ரிஜி கூட என்ன சொல்றாருன்னா மித்ர தர்மம் அப்படின்றாரு. அந்த மித்ரன்னா தோழன் அப்படின்னு அர்த்தம். அந்த நட்புணர்வோடு நம்ம வந்து போகும்பொழுது அது நிறைய நிறைய இது மாதிரி அந்த பாதைகள்ல நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணி நல்ல ஒரு தியான சக்தி நம்ம இருக்கும்போது நம்ம ஒருத்தருக்கு தெரிஞ்சிருந்து வச்சுக்கோங்களேன், நம்ம கூட போறவங்க அத்தனை பேருக்கும் அந்த தியானத்தை பத்தி சொல்லுவோம். அதுதான் சேர்ந்து போகணும் அப்படின்றது. அதுக்கப்புறம் வந்து என்னன்னு கேட்டா அந்த மார்கழியில் செய்யும் வந்து ஒவ்வொரு விஷயங்களுமே நல்ல விஷயங்கள். நமக்கு வந்து நெறைய வந்து இல்லாதவங்களுக்கு நம்ம நெறைய தியானத்த பத்தி சொல்றது, நம்ம நெறைய தியானத்த பத்தி சொல்லி, சொல்லி அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, நம்ம நெறைய பேசும்பொழுதே நம்ம தியானத்த தவிர வேற பேச்சே நம்ம பேசுறதில்ல. அந்த மாரி நல்ல விஷயங்கள் வந்து நெறைய வந்து அந்த கொஞ்சம் இல்லாதவங்களுக்கு கம்பளி, குடை இதெல்லாம் குடுப்பாங்க. அதெல்லாம் ஒரு அவங்களுடைய நம்பிக்கைன்னு வச்சுக்கோங்க. இதுல வந்து திருப்பாவை கோவில்கள்ல பாடுறது அப்படின்றது ஒண்ணு இருக்கு. திருப்பாவை வந்து 12 ஆழ்வார்களில் ஒரே ஒரு பெண் ஆழ்வார் யாரு அப்படின்னு சொன்னா ஆண்டாள் அப்படின்னு. ஆண்டாள் பாடிய திருப்பாவை, நாச்சியார் திருமொழி இதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருப்போம். அப்போ வந்து ஆண்டாள் வந்து நீங்க வந்து அவங்க வந்து என்ன அவங்க பேர் வச்சாங்கன்னா திருப்பாவைன்னு நம்ம சொல்றோம். அவங்க வந்து சங்கத் தமிழ் மாலை அப்படின்னு தான் அவங்க பேர் வச்சாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா பாடலையும் நம்ம கேட்கும்பொழுது ஒவ்வொரு பொருளை வந்து உணர்த்துகிறது என்றோம். அதுல வந்து ஒரே ஒரு அடி கொண்டு உலகையே அளந்த பரந்தாமன் அப்படின்னு பரந்தாமன் யாரு? அந்த நிலைக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, அத்தனை கருத்துக்கள் வந்து நம்ம வந்து அந்த திருப்பாவையில பாட முடியும். ஒரு சின்னதா முதல் பாட்ட மாத்திரம் நம்ம நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய 30 பாடல்களுக்கு நமக்கு டைம் கிடையாது. ரொம்ப அற்புதமா எல்லாருக்கும் தெரிஞ்ச முதல் பாட்டு. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுமீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏராந்த கண்ணீர் யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனிச் செங்கல் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே அருள் தருவாள் பாரோர் புகழப் படிந்தேலோர் எம்பாவாய் அப்படிங்கிறாங்க. இதுக்கு பொருள் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது அரிய அணிகலன்களை அணிந்த கன்னியரே, ஆயர்பாடியில் வசிக்கும் சிறுமியர்களே, மார்கழியில் முழு நிலா வீசும் காலையில் நீராடக் கிளம்புவோம். என்ன நீராடக்கம் உடம்புல இருக்க சோம்பல் போகணும். அதுதான் காத்தால சீக்கிரம் குளிக்கணும். நம்ம தியானம் பண்றதுக்கு முன்னாடி கூட குளிச்சுட்டு பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒர்க் ஷாப்ல எல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஒரு எனர்ஜி நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சிவந்த கண்களை உடைய கார்மேனி கண்மன் நமக்கு அந்த கண்ணனோட கண்ணன் நம்ம பகவத்கீதை அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம படிக்கும் பொழுது அவனுடைய அருள் நமக்கு அந்த தியானம் பண்ணும் பொழுது அந்த அருள் சக்தி கிடைக்கும். அவனை புகழ்ந்து பாடினால் உலகமே நம்மை வாழ்த்தும் அப்படின்றது பொருள். ஆனா விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த பாசுரத்தை ஆண்டாள் வைகுண்டத்தை மனதில் நினைத்து பாடுகிறார். அதனால்தான் நாராயணனே நமக்கே பறை தருவார் அப்படின்னு சொல்றாங்க. 106 திருப்பதிகளை பூமியில் காணலாம். ஆனா 108வது என்னன்னு கேட்டா அதை வைகுண்டத்தில் தான் காண முடியும். வைகுண்டத்தில் தான் நாராயணன் இருக்கிறார். அந்த வைகுண்டம்ன்றது என்ன அப்படின்னு சொன்னா அந்த பரமான்ம நிலை. இந்த பரமான்ம நிலைக்கு எப்படி போகணும்? தமோ குணம், ரஜோகுணம், சாத்வீக குணம் எல்லாமே நிர்குணம். அந்த நிர்குணத்துக்கு எப்படி போவோம்னு கேட்டா இந்த தியானத்தை நம்ம தொடர்ந்து செய்யும் பொழுது தியானத்தோட இல்ல வெறும் தியானம் மட்டும் போதாது. தியானம் சுவாத்தியாயம் சத் சங்கம் நல்ல ஒரு தர்ம காரியங்கள் அப்படின்னு சொல்லி செய்யும் பொழுது நம்மளுடைய பேச்சு எப்படி இருக்கு, நம்மளுடைய சத்திய வாக்கு பேச்சில் வாயிலேந்து வர்ற வார்த்தைகள் சத்திய வாக்காக இருக்கா, இது எல்லாம் சேர்ந்து வரும்பொழுது உண்மையிலேயே அந்த வைகுண்டம்ன்றது வேற என்னமோ ஒண்ணும் கிடையாது. மேல் உலகத்துல ஏதோ உட்கார்ந்து நம்மளை வாழ்த்தின்னு இருப்பாங்க அப்படிலாம் கிடையாது. அந்த வைகுண்டம் அப்படின்றது என்னன்னு கேட்டா அந்த எண்ணமற்ற நிலைக்கு போய் அந்த பேரான்ம நிலையை போய் அந்த முக்தி அடைவதற்கான பாதை என்னன்னு நம்ம செஞ்சு அதை நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம அப்படியே தொடர்ந்து முயற்சி செய்ய 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 எல்லாராலையும் அந்த பேரான்ம நிலையை அடைய முடியும் அப்படின்னு. மார்கழி மாசம் அப்படின்னாலே என்ன சொல்லுவாங்கன்னா பொதுவா சொல்லுவாங்க அந்த அந்த மாசத்துல அது பீடை மாசம், அதெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது, நல்ல காரியங்கள் செய்ய முடியாது கிடையாது. அது வந்து பீடுடை மாதம், தெய்வீகமான மாதம். கிருஷ்ண பகவான் என்ன சொல்றாருன்னா மாதங்களில் நான் மார்கழி அப்படின்றாரு. இறைவனுக்குரிய மாதம், இறைவனை வேண்டிய மாதம். அதனால என்னன்னு கேட்டா தியானத்தை நிறைய பண்ணுங்க. அந்த உணருங்க நானும் கடவுள், எல்லாரும் கடவுள் அப்படின்னு அந்த கடவுள் எல்லாமே கடவுள் ஸ்வரூபங்கள் அப்படின்றத நம்ம வந்து அந்த மாதிரி நிலையை அடையணும்னா தொடர்ந்து தியானம் பண்ணணும் அப்படின்னாங்க. இன்னொன்னு வந்து என்னன்னு கேட்டா சுப நிகழ்ச்சிகள் செய்ய மாட்டாங்க அப்படின்றாங்க. சுப நிகழ்ச்சிகள் செய்ய மாட்டாங்க அப்படின்றது கிடையாது. என்னன்னு கேட்டா
அந்த காலத்துல வந்து என்னன்னு கேட்டா புவியீர்ப்பு விசை வந்து இந்த மூலாதாரத்தை நோக்கி நமக்கு இருக்கும் புவியீர்ப்பு சக்தி மார்கழியில குறைவா இருக்கும். அப்ப வந்து திருமணங்கள் அப்படின்னு சொல்லி பண்ணும்பொழுது அவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து எனர்ஜி இருக்காது. அதனாலதான் சொல்றதே தவிர இது எல்லாமே சயின்ஸ். இதுதான் சொல்றாங்களே தவிர மார்கழியில கல்யாணம் பண்ணக்கூடாது. விதை விதைத்தால் வந்து விதை வளராது அப்படின்னு சொன்ன ஏன்னு கேட்டா அந்த விதைகளுக்கு அந்த எனர்ஜி வந்து கிடையாது. அந்த புவியீர்ப்பு சக்தி இல்லாதனால அந்த விதைகள் முளைப்பது கஷ்டமாகும். அதனாலதான் விளைக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய வந்து உடம்புல வந்து நம்மள ஆற்றலை பெருக்கிக் கொள்ளவும், சேமித்துக் கொள்ளவும் முயற்சி வந்து இந்த மாசத்துல நெறைய இருக்குமாம். அப்போ வந்து நமக்கு என்ன ஆகும்? நல்ல ஒரு எனர்ஜி வரும் அப்டின்றாங்க. ஒவ்வொரு பாடல்லையும் அங்க என்ன ஆண்டாள் என்ன பாடியிருக்காங்கன்னா, "கூடி இருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய்" அப்டின்றாங்க. கூடி இருந்து குளிர்ந்தேலோர் அதிலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாங்க. அது சேர்ந்து உட்கார்ந்து நம்ம தியானத்த செய்வோம். நமக்கு வந்து அந்த அர்த்தம் என்னன்னு கேட்டா, கூடி இருந்து நம்ம கூட குரூப் மெடிடேஷன் அப்டின்னு சொல்லும்பொழுது, எந்த அளவுக்கு எனர்ஜி இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த பாடல்லயும் கூடி இருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்றாங்க. எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து செய்வோம். அந்த சேர்ந்து உட்கார்ந்து நம்மளுடைய அந்த எனர்ஜிய ரிசீவ் பண்ணிக்கணும். ஒவ்வொரு பாடல்லயும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கு. ஒவ்வொன்னும் நமக்கு வந்து என்ன கேட்டா, இறைவனை புகழ்ந்து பாடுறது அப்படின்றது வேற விஷயம். ஆனா நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டோம். இறைவனை புகழ்ந்து பாடுறது அப்படின்னு சொல்றது இல்லாம, நம்ம வந்து உட்கார்ந்து அவங்களும் நம்ம நிலையிலேருந்து அந்த நிலைக்கு போனவங்க தான் அப்படின்ற ஒரு புரிதல் நமக்கு வேணும். நாமும் ஆண்டாளாக மாற முடியும். எவ்வளவு அற்புதமான ஒரு இந்த மாசத்துல எவ்வளவு நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு வந்து ஒரு ஞானம் வந்திருக்கா? தியானம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஒரு புரிதல் வந்திருக்கா? அப்படின்றத நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கணும். இப்ப இன்னொன்னு வந்து என்னன்னு கேட்டா, இந்த மாசத்துல என்னென்ன நடந்தது? இதிகாசங்கள்ல என்னென்ன நடந்தது? அப்படின்னு சொல்லும்பொழுது, மகாபாரத யுத்தம் இந்த மார்கழியில் தான் நடந்தது அப்படின்னு இதிகாசங்கள் கூறுகின்றன. அதுக்கப்புறம் திருப்பார்கடல கடையப்பட்ட பொழுது ஆலகால விஷம் வந்ததும் சிவன் அதனை உண்டு உலக மக்களை காத்தது இந்த மார்கழி மாசத்தில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்திரனால் பெருமழை வெள்ளம் வந்து எல்லாருக்கும் அது தெரிஞ்சிருக்கும். அந்த வெள்ளம் வரும்பொழுது கோகுலத்தில் அனைவரும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த கஷ்டப்படும் பொழுது அந்த கோவர்த்தனகிரி மலையை கிருஷ்ணன் வந்து குடையாக பிடித்து மக்களை காப்பாற்றியது இந்த மார்கழியில் தான் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி குசேலர் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். குசேலர் கண்ணனை பார்த்து அவள் கொடுத்த நாள், அவள் கொடுத்த மாதம் இந்த மார்கழி மாசத்துலதான் அந்த நட்பு அதுல வந்து ரொம்ப அற்புதமான நம்ம நட்புன்னு சொல்லும்போது குசேலன் கிருஷ்ணர் இதை நம்ம வந்து கண்டிப்பா வந்து நட்புக்கு ஒரு உதாரணமா சொல்லணும். அந்த அந்து வந்து மார்கழி மாசத்துல அப்படின்னு சொல்றாங்க. இது இவ்வளவு நல்ல விஷயங்கள் இந்த மார்கழியில் நம்ம வந்து நம்ம செய்யும் பொழுது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த மார்கழி மாசத்துல காத்தால எழுந்து நம்ம சீக்கிரம் வந்து எல்லா வேலைகளையும் சீக்கிரம் குளிச்சு முடிச்சு என்ன பண்ணணும் நிறைய பேர் வந்து போய் சொல்லலாம் கோவில்களுக்கு போலாம். கண்டிப்பாக நம்ம பழைய காலத்து கோவில்கள்ல அதுக்கப்புறம் புராதன கோவில்களுக்கு போங்க. போயிட்டு உட்கார்ந்து நம்ம நிறைய பேம்ப்ளெட்ஸ் கொடுத்து தியானம் வந்து அங்க சொல்ல ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து நிறைய 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 வந்து அந்த ஒரு எல்லாருக்கும் ஒரு தியானம் வரும். எல்லாருக்கும் ஒரு தியானம் போய் சேரும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா, கடவுள் வந்து எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது, எல்லாரும் நம்ம என்ன பண்ணுவோம்? கோவில்ல இருக்கோம் அப்படின்னு. பாசமுள்ள நமக்கு ஒரு பாடல் கூட இருக்கு. பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான். அவன் கருணை கொண்ட நெஞ்சினிலே கோவில் கொள்கிறான் அப்படின்னு சொல்லும்பொழுது, அந்த கருணை நாமே ஒரு கடவுள் அப்படின்ற ஒரு புரிதல். ஒவ்வொருத்தர்கிட்டயும் நம்ம வந்து அந்த ஒரு புரிதலை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த மா இந்த மார்கழி மாசத்துல நம்ம அந்த தியானத்தை நம்ம தொடர்ந்து செய்யும் பொழுது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ஒரு மாசம் வந்து நமக்கு இருக்கு. அப்ப நிறைய பேர் வந்து நம்ம நிறைய செய்யலாம் போய் நிறைய தியானங்களை போய் சொல்லலாம். புக்ஸ் ரீடிங் இந்த சிறப்புகளை போய் சொல்லலாம். இந்த 30 திருப்பாவைகளில் உள்ள ஒவ்வொரு அர்த்தத்தையும் அதனுடைய அர்த்தத்தை நம்ம தியானம் மூலியமாக ஆன்மீகத்துல நம்ம என்ன இருக்கணும் அந்த மாதிரி அர்த்தங்களோட நம்ம அவங்களுக்கு புரிய வச்சு இந்த எல்லாருமே இதை வந்து நம்ம படிக்கணும். படிச்சு நம்ம இந்த தியானத்தை அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும் முதல்ல. நம்ம வந்து படிக்கிறது மட்டும் கிடையாது. அந்த அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இந்த மார்கழி மாசம் வந்து ரொம்ப ஒரு நல்ல மாசமாக நமக்கு தெரியும். சாரி. இதுதான் நான் உங்ககிட்ட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். தேங்க் யூ சோ மச்.